பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கைராளி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, மீல்ஸு, டிஃபனு இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் கேரளா ஸ்டைலில் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிரியாணி இது. ஹாய் எவ்ரிஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட்டில் பிளாக் தண்டர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இங்கே வந்து பர்டிகுலராக ஒரு கடை ஒன்று இருக்குங்க. ஸோ கடை நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கைராளி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, மீல்ஸு, டிஃபனு இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே கேரளா ஸ்டைல்லையும் இருக்கும், தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்குற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த ஆன் தி வேல இன்றைக்கி வந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உள்ளே வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கார். சார் வணக்கம், உங்கள் பேருங்க சார்? பேர் உமர், முகமது உமர். சார் இப்போ நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம், பிரியாணி. பிரியாணிக்கு வந்து நீங்கள் இது எப்படி சார், இது கேரளா ஸ்டைலுங்களா இல்லை நம்ம கேரளா ஸ்டைல்? நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது சார் கேரளா? சிக்கன் பிரியாணி, கேரளா மட்டை அரிசி, ஃபிஷ்ஷு, அப்புறம் ஃபிஷ் மோலி, பின்ன கல்ஃப் மாடலில் எல்லாமே இருக்குது. சார் இந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ போகிற வழியில் கைரளி ஹோட்டல். ஓகேங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிற பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் உங்களை ஹோட்டலில் தொடர்பு கொள்ள ஈஸியாக இருக்கும். 9488165466. சார் நம்மகிட்ட ரொம்ப ஃபேமஸ் எது சார்? என்ன டிஷ்ஷுங்க? சிக்கன் பிரியாணி, பரோட்டா, மட்டன். உங்கள் ஸ்டைலே வந்து அந்த கேரளா ஸ்டைலில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், அது ரைஸ் வந்து கேரளா ரைஸுங்களா? கேரளா ரைஸு நல்லாயிருக்கும். கேரளா ரைஸு மீன் குழம்பு, மீன் வறுவலும் அதுதான் ஃபேமஸ் இங்கே. அப்புறம் கீ ரைஸு, ஃப்ரையு, சிக்கன் ஃப்ரையு, மட்டன் ஃப்ரையு, இதுதான். இது எல்லாமே நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஓகே சார், நிச்சயமாக. கைராளி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸோ கேரளா ஸ்டைலில் பிரியாணி, பரோட்டா,
ஸோ சில நான்வெஜ்ஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அவங்ககிட்ட கேட்போம். மேடம், இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கொஞ்சம் லைன் பை லைனாக நீங்களே சொல்லுங்கள். இது என்ன டிஷ்ஷுங்க? சார் இது வந்து சிக்கனுங்க. சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை. இது கேரளா ஸ்டைலுங்களா? இது கேரளா ஸ்டைலெல்லாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரிங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிக்கன் கிரேவி. இது மட்டன் கிரேவிங்க சார். மட்டன் கிரேவி இதுவும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு பரோட்டா முடிகிற வரைக்கும் இது வாங்க சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து முட்டை கிரேவி. எக் கிரேவி வந்துட்டு அது தனியாக. நெக்ஸ்ட்டுங்க, இது வந்து மட்டன் ஃப்ரை. சுக்காங்களா மட்டன் ஃப்ரைங்களா? ஃப்ரை. இது வந்து ஃப்ரை. மட்டன் ஃப்ரை. சுக்காவும் இருக்குது. இது வந்து மட்டன் ஃப்ரை. இது என்ன மீனுங்க மேடம்? ஃப்ரைங்க. என்ன ஃபிஷ்ஷுங்க? இது ஃபிஷ் வந்து கட்லாங்க. எல்லாமே கடல் மீனும் இருக்குது. எல்லா இருக்குது. இப்போ இது உங்களுக்கு அது வச்சது வந்து ஓகே. இப்போ நம்ம ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு தம் பிரியாணி கொடுத்துருக்கீங்களா? இல்லை மேடம்? ஆமாங்க சார், கேரளா ஸ்டைலில் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே. இது பரோட்டாவும் ஒரு கேரளா ஸ்டைல் தான். கேரளா ஸ்டைல் தான். ஸோ வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த டிஷ்ஷஸ் வந்து திருப்பி வந்து நான் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சரிங்களா? சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெப்பர் சிக்கன் ஸ்டைலில் இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி. ஸோ எக்கில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்லா ஃப்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிரியாணி இது. ஸோ மற்றது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா. இந்த கேரளா ஸ்டைல் பரோட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ நம்ம ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். இவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டாக ஒரு பார்க்கும்போதே தெரியுங்க, உங்களுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அபினேஷ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூ சொல்ல போகிறாரு. ஸோ பார்த்து ரசிங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அபினேஷ். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்பாட்டிலேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் பிளாக் தண்டர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். ஒரு ஹோட்டலில் வந்து இப்போது எல்லாமே ஒரு கேரளா ஸ்டைலில் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து வெறும் ரைஸ்ன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு பிரியாணி. அது எப்படின்னா கேரளா ஸ்டைலில் தந்திருக்காங்க. தம் பிரியாணி, ஒயிட் தம் பிரியாணி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சிக்கன்லாம் ஆட் பண்ணி தந்திருக்காங்க, கிரேவி மாதிரி. ஆனால் அது பிரியாணி தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அடுத்தது கேரளா ஸ்டைலில் பரோட்டா தந்திருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியும் நம்ம தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கு வித்தியாசம். அப்புறம் பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி, அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அதில் சாப்பிட்டு பார்க்கலான்னு. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன், வாங்க. தயிர் பச்சடி ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ப்ளஸ் பிரியாணி டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிரியாணிக்கு கேரளா பிரியாணிக்கு ரொம்ப வித்தியாசம், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அது வந்து இந்த பீசஸோட டேஸ்ட்டி வந்து அப்படியே வெறும் இந்த ரைஸ் சாப்பிடும் போதே நம்மளுக்கு தோணும், அந்த ஃபீல் கிடைக்கும். எனக்கு எல்லாம் சிக்கன் பீஸ் சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இது வெறும் அந்த ரைஸ் சாப்பிடும் போதே எனக்கு கிடச்சிருக்கு. பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். பீஸில் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வெந்திருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. தொட்டுக்கு ஊறுகாய் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மட்டன் சுக்கா. டேஸ்ட்டு செமங்க. நான் வாயால் மெல்லும் போது அதுக்குள்ளே ஹோம்மேட் முறையில் மசாலாலாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க போல். என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா வேறு லெவல். எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்து இந்த கேரளா ஸ்டைலில் சாப்பிடும்போது நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? கேரளாவுக்கு அந்தளவுக்கு போய் சுற்றி பார்த்ததும் கிடையாது, அந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதும் கிடையாது. இங்கே முதல் மாதிரியாக சாப்பிட்றேன்.
என் வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன் இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு கிரேவி. சிக்கன் கிரேவி. இந்த கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு அந்த பீஸ் எப்படி இருக்குது? அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்காங்களா, அந்த மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டேஸ்ட் கொடுக்குது. நல்லா கொஞ்சம் ஹோம்மேட் முறையில் இருக்குது. அது சாப்பிடும் போதே எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்கு. ரொம்ப நேரமாக பரோட்டா உங்களுக்கு கண்ணை கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப சொன்ன மாதிரி பரோட்டா நான் கவனிக்காமலே இருக்கேன். பரோட்டா சாப்பிட்டு பாட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து மட்டன் குருமா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கேரளா ஸ்டைலில் இது பார்க்கும் போதே தெரியுது கேரளா ஸ்டைல் இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பரோட்டா ஸ்டைலே கேரளா ஸ்டைல் தான். லேயர்லாம் எப்படி இருக்குது? லேயர்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்ணு முன்னாடி தான் குக் பண்ணி தந்தார். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக குக் பண்ணி தராரு. சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவல். எப்படி குருமாலாம் எப்படி இருக்குங்க? அதாவது கேரளா ஸ்டைலில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து தெரியும். நம்ம தமிழ்நாடு குருமாவுக்கும் இந்த குருமாவுக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். அது சம்மர் டைம் எல்லாம் வருவீங்க ஊட்டி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்துட்டு போகிறேன். ஊட்டிக்கு போகிற பீப்புள்ஸ்லாம் இங்கே வரலாமா? கண்டிப்பாக வரலாம். விவோஸ் கைராளி ஹோட்டலுடைய ஓனர் இருக்காங்க. மேடம் கிட்ட நம்ம கேட்போம். மேடம் வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் ஆஜராங்க. சார், நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து எல்லாமே கொடுக்குறீங்க. அது என்ன வந்து ஸ்பெஷலாக வந்து பர்டிகுலராக வந்து பீப்புள்ஸ் கேட்கக்கூடிய டிஷ் என்னங்க? சார் நெய்ச்சோறு, சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணி ஒரு டைம் வந்தாங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க லைக் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே. எப்படி தம் பிரியாணி தான் கொடுக்குறீங்களா? தம் பிரியாணி தான். தம் பிரியாணி. கேரளா ரைஸில் கொடுக்குறீங்களா இல்லை நம்ம தமிழ்நாடு ரைஸுங்களா? கேரளா ரைஸ் இருக்குது, தமிழ்நாடு ரைஸ் இருக்குது. அப்புறம் மீன் குழம்பு எங்கள் கடைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் மீன் வறுவல் எல்லாமே வெரைட்டியாக இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க. நம்ம கடையில் வந்து ஆர்டர்ஸ் வந்து இந்த திருமண விழாக்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஆர்டர் கேட்டாலும் நீங்கள் பண்ணி தரீங்களா மேடம்? ஓகே மேடம். இப்போ வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த சம்மர் டைமில் போவாங்க. ஸோ நம்ம கடையை வந்து தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குங்க? எல்லாருமே நம்ம கடையை தேடி வர்றதுக்கான ரீசன் என்னங்க? சார் இங்கே வர்றாங்க, பார்க்கும்போது அவங்களுக்கு கடை சின்னது, கடை கொஞ்சம் நீட் ஆல்ட்ரேஷன் பண்ணல. அதனால் வரும்போது யோசனை பண்ணுறாங்க, நல்லா இருக்குமா சாப்பிட்லாமான்னு. வந்து ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்குதுங்க, எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது, வீட்டு சமையல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி வர்ற டைமில் எப்போ இருந்தாலும் ஊட்டி போயிட்டு வந்தாலும் வருவாங்க, பிளாக் தண்டர் போயிட்டு வந்தாலும் வரும்போது வருவாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து யார் வந்தாலும் இந்த நம்பர் கொடுத்து கைரளின்னு சொல்லி இது பண்ணுங்க அனுப்பிடுறாங்க. ஓகே மேடம். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் கைராளி சாப்பிடைய ரிவ்யூ நம்ம பார்த்தோங்க. ஸோ மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். வீவர்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சர்க்கிளில் ஏதாவது ஹோட்டல்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் உங்களை தொடர்பு கொள்ள ஈஸியாக இருக்கும். மற்றும் ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.